நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நாம் அப்படியே தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளையிலும் கூட உடைய நல்ல சமூகத்தில் எங்களை தாழ்மையோடு அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இதுவரையிலும் எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இனிமேலும் நடத்த போகிற பாதைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவரே நேசித்து மகனே மகளேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களை அணைத்து கொள்ளுகிற ஆண்டவருடைய அன்பு கரத்திற்குள்ளாக நாங்கள் ஓடி வருகிறோம் ஐயா, ஓடி வருகிறோம் ஐயா. உம்முடைய கரம் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். உம்முடைய பொற்பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே தேவ சேனை ஜெப ஐக்கியத்தின் மூலமாக ஜீவ வார்த்தையின் வழியாக உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்ளுகின்றேன். இந்த நல்ல வேளையிலும் கூட உங்களுக்கு தேவன் சமாதானத்தை கொடுப்பாராக, அமைதி வாழ்வை கொடுப்பாராக. ஒவ்வொரு நாளும் அவர் கிருபையை கொடுத்து தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து காத்து கொள்வாராக என்று சொல்லி தேவ சமூகத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் கூட ஒரு சிறிய பாடலை பாடிவிட்டு தேவ வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்ந்தையில், அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்ந்தையில், அலைக்கடல் தடுத்து நடுவெளி விடுத்து, அலைக்கடல் தடுத்து நடுவெளி விடுத்து கடத்தியே சென்ற கர்த்தனை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே என்று மாறும் எந்தன் துயரம் என்றே மனமும் ஏங்கையில், என்று மாறும் எந்தன் துயரம் என்றே மனமும் ஏங்கையில், மாறாவின் காசப்பை மதுரமுமாக்கி, மாறாவின் காசப்பை மதுரமுமாக்கி மகிழ்வித்த மகிபனையே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் 1 கொரிந்தியர் 9 அதிகாரம், 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 24 வசனம் முதல் 27 வசனம் வரையிலும் வாசித்து அதை நாம் சிந்திக்கப் போகின்றோம். 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 24 வசனம் முதல், பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா?
நீங்கள் பெற்று கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இங்கே நாம் பார்க்கின்றோம், ஒரு கிரீடத்தை குறித்து நாம் சிந்திக்கின்றோம். முதலாவது ஒரு கிரீடத்தை கடந்த வாரத்திலே ஒரு கிரீடத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். அது ஜீவ கிரீடம். அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு பாடுகளின் மத்தியிலே சகோதர சிநேகத்தோடு வாழ வேண்டும், அன்பாய் வாழ வேண்டும், உண்மையாய் வாழ வேண்டும் என்று சிந்தித்தோம். அப்பொழுது இந்த ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் நம்ம தலையின் மேலே சூட்டுவார் என்று சிந்தித்தோம். ஜீவ கிரீடத்தை பெறும்படிக்கு நாம் பாடுகளை குறித்து பயப்படாமல் வாழ வேண்டும் என்று சிந்தித்தோம். இந்த நாளிலும் கூட அழியாத கிரீடம் இந்த உலகத்தில், அதைத்தான் நாம் 24ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அன்புக்குரியவர்களே, அழியாத கிரீடத்தை பெறணும். அழியாத கிரீடம். பந்தய சாலையில், ஓட்ட போட்டியில் அல்ல, பல போட்டிகள், பல விளையாட்டுகள் இருக்கு. அந்த விளையாட்டில் எப்படியாகிலும் வெற்றி பெற்று கோப்பையை வாங்கணும் அப்படிங்கிற போராட்டம். அந்த போராட்டத்திற்காக அநேகர் கால்களை இழக்கிறார்கள், கைகளை இழக்கிறார்கள், அல்லது சரீரத்தில் ஒரு அவயவங்களை இழக்கக்கூடிய சூழலை கூட ஏற்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த அழியாத கிரீடத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது? பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள். இச்சை அடக்கமாயிருப்பார்கள். இந்த உலக வாழ்க்கையில் அழியாத கிரீடத்தை நாம் பெறணும்னா இந்த உலகத்தில் இச்சை அடக்கமாயிருக்கணும். அப்படின்னா என்ன பொருள்? நம்முடைய கண்கள் பார்த்த உடனே ஒரு பொருளை பார்க்கிறோம், அந்த பொருளை எப்படியாகிலும் வாங்க வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறோம். அது தவறல்ல. அதை எப்படி ஆகிலும் எடுத்து விட வேண்டும் என்பதுதான் பெரிய தவறு. அதுதான் தப்பு. அதற்காக கால தாமதம் ஆகி அதை வாங்கலாம், அது தவறு அல்லவே அல்ல. ஆனால் அதை எப்படியாகிலும் நான் எடுத்து விட வேண்டும் என்று நான் கங்கணம் கட்டி கொண்டிருப்பேனே, ஆனால் அது பாவம், அது தவறு, அதுதான் இச்சை. இப்போ நம்மகிட்ட ஒரு பேனா இருக்கு, அது விலை உயர்ந்த பேனா, நல்லா எழுதுது. அதை ஒருவர் கேட்கிறார், அதை எழுதி பார்க்கிறார், எழுதின உடனே நல்லா எழுதுது, பேனாவை கொண்டு போயிருந்தாங்க. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, சிலர் தெரியாமல் என்ன செய்கிறாங்க?
இந்த பேனாவை கொண்டு போயிடுவாங்க. சிலர் தெரிந்தே கொண்டு போயிடுவாங்க. நல்லா எழுதுது, நம்ம பையில் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி கொண்டு போகிற மனிதர்களும் அதிகம் உண்டு. அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் இச்சை. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, பந்தய சாலையில் எல்லாரும் ஓடுகிறோம், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். எப்படி ஓடணுமா? இச்சையடக்கமாக இருக்கணுமா? அப்படின்னா என்ன பொருள்? நம்முடைய கண்களுக்கு முன்பாக அநேக காட்சிகள் தெரியலாம், அநேக காரியங்கள் நமக்கு முன்னாடி வந்து கொண்டே இருக்கலாம். எல்லாவற்றையும் நிதானித்து பார்க்கணும். இது எனக்கு சரிதானா? இது எனக்கு தகுதிதானா? யோசித்து பார்த்து அதை பெற்றுக்கொள்வதற்காக நாம் முயற்சி எடுக்கணும். அநேக நேரங்களிலே அநேக விசுவாசிகள் செய்கின்ற அநேக தவறுகள் இதுதான், இச்சை. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த அழியாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, இந்த அழியாத கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா நாம் பந்தய சாலையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த பந்தய சாலையில் இச்சை அடக்கத்தோடு ஓடணும், இச்சை அடக்கத்தோடு ஓடணும். அடுத்து 26வது வசனத்தில் வாசித்து பாருங்க. ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். ஆகையால் நான் நிச்சயம் இல்லாமல் ஓட மாட்டேன். என்ன நிச்சயம்? அந்த கோப்பையை நான் வாங்கியே தீரணும், அந்த நிச்சயம் இருக்கணும். எல்லா மனிதர்களையும் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் என்னையா இருக்கு? இந்த உலகத்தில் என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை. எல்லாரும் வாழ்கிறாங்க, நானும் வாழுகிறேன். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படிப்பட்டது அல்லவே அல்ல. ஆண்டவர் இயேசு நமக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார். நமக்கு அவருடைய இரத்தத்தை கிரயமாக செலுத்தி நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். மீட்டு கொண்ட தேவ ஜனம் நாம. ஆகையினால நமக்கென்று ஒரு குவாலிட்டி இருக்கு, நமக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு, நமக்குன்னு ஒரு அழகு இருக்கு, நமக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கு, நமக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு, நமக்குன்னு ஒரு வேத புத்தகம் இருக்கு. அந்த வேத புத்தகம் கொடுக்கிற வாழ்க்கைய நாம சரியா வாழணும் பிரியமானவர்களே. ஆகவேதான் அங்க வேதம் சொல்லுகிறது, நான் அழியாத கிரீடத்தை பெறணும்னா இந்த உலகத்தில் இச்சை அடக்கத்தோடு ஓடணும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கின்றோம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் எபிரேயர் 12ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடக்கடவோம். அழியாத கிரீடத்தை பெறணும்னா நாம முதலாவது சிந்தித்தோம், இச்சை அடக்கத்தோடு ஓடணும். எல்லா மனிதர்களும் ஓடுகிறபடி நாம் ஓடக்கூடாது. நம்முடைய ஓட்டம் இயேசுவுக்கு பிடித்தமான ஓட்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் சிந்தித்தோம். இங்கே நாம் பார்க்கின்றோம், ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றி சாட்சிகள், நம்முடைய முற்பிதாக்களின் சாட்சிகள், வெளிநாட்டு மிஷனரிகளுடைய சாட்சிகள், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது.
பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். இந்த அழியாத கிரீடத்தை பெறுவதற்கு முதல்ல இச்சை அடக்கம் வேணும். இரண்டாவது இயேசுவை நோக்கி ஓடணும். எத்தனை மனிதர்கள் இந்த உலகத்தில், எத்தனையோ கோடி மனிதர்கள் வாழ்ந்து முடித்து தங்கள் ஓய்வு அறைக்கு சென்றிருக்கிறார்கள். இப்போ என் கண்ணு முன்னாடி இயேசு மட்டும்தான் தெரியணும். இயேசு எப்படி வாழ்ந்தா, இயேசு மனிதராய் வாழும் பொழுது இவைகளை எப்படி மேற்கொண்டார், இயேசு எப்படி சாத்தானை ஜெயித்தார், வசனத்தை கொண்டு ஜெயித்தார். அதே போல நாமும் வசனத்தை கொண்டுதான் சாத்தானை ஜெயிக்கணும். அவர் எப்படி வாழ்க்கை முறைகளை கையாண்டார், அதை போல இயேசுவையே லட்சியமாக வைத்து ஓட வேண்டும். இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓட வேண்டும். இயேசுவை லக்காக வைத்து ஓட வேண்டும். இயேசுவை மைய பொருளாக வைத்து ஓட வேண்டும். அழியாத கிரீடத்தை பெறுவதற்கு இயேசுவை நோக்கி ஓடணும். இயேசுவை மையமாக வைத்து ஓடணும். இயேசுதான் கருப்பொருள். அதை நோக்கி நான் என்னுடைய ஓட்டத்தை, என்னுடைய பயணத்தை தொடர வேண்டும். ஆகவே அழியாத கிரீடத்தை பெறுவதற்கு இயேசுவை நோக்கி ஓடணும். ஒரு தாய் பசு கட்டி கிடக்கிறது, கட்டி வைத்திருக்கிறார்கள். பிள்ளை பசுக்கு, கன்றுக்குட்டிக்கு வயிறு பசிக்கிற சூழலை ஏற்பட்டால் அம்மான்னு கூப்பிடும். அந்த தாய் பசுவும் அந்த பிள்ளை பசு கூப்பிடும் பொழுது அதுவும் மகனே மகளேன்னு கூப்பிடும். அன்புக்குரியவர்களே, அதே போல தான் ஏசப்பா நமக்கு முன்னாடி இருக்கிறார். நாம் தொட்டு பார்க்கத்தக்க அளவில் இயேசு இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார். அவரை கூப்பிடணும், ஒவ்வொரு நாளும் கூப்பிடணும், ஒவ்வொரு நாளும் அவரை தேடணும், அவரையே லட்சியமாக ஓடணும். வேதம் சொல்லுகிறது, அருமையான இந்த வசனம், எபிரேயர்களது நிருபத்தில் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறோம். விசுவாசத்தை துவக்குகிறவர், அதை முடிக்கிறவரும் அவரே. அவரை நோக்கி நம்முடைய ஓட்டத்தில் பொறுமையாக செய்யணுமா, ஓடணும். அவர்தான் இந்த அழியாத கிரீடத்தை பெறுவதற்கு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி பொறுமையாய் ஓடக்கடவோம். பொறுமையாய் ஓடணும். அழியாத கிரீடம் அப்பந்தான் நமக்கு சூட்டப்படும். எத்தனையோ திரளான சாட்சிகள் பாரமான எல்லாவற்றையும் தள்ளிவிட வேண்டும். நம்ம எந்தெந்த காரியம் பாரப்படுத்துகிறதோ துக்கப்படுத்துகிறதோ அவைகளெல்லாம் தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். எத்தனை பாரங்கள் நம்மை அழுத்துகிறது, பாடி கழிவு வருகிறது, அது ஒரு பாரமாய் இருக்கிறது. பிள்ளைகள் வளர்ந்து விட்டால் அந்த பிள்ளைகளுக்கு தங்கம் சேர்க்க வேண்டுமே, செயின் எடுக்க வேண்டுமே, மோதிரம் எடுக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு பாரம் அழுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, ஏசப்பாவை உண்மையா தேடுங்க, அவர் எல்லாவற்றையும் கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம், இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாவற்றையும் தருவா. முதலாவது ஏசப்பாவை தேடுங்க. பாரம், என்ன பாரம் நம்முடைய உள்ளத்தில் வந்தாலும் அந்த பாரத்தை தள்ளி விட்டுட்டு இயேசுவை நோக்கி ஓடுங்கள். இயேசுவை நோக்கி ஓடுங்கள். அப்படி ஓடும் போதுதான் இந்த அழியாத கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்.
அழியாத கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு ஏசப்பாவின் பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அழியாத கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இங்கே நாம் பார்த்தோம், எல்லாவற்றையும் நம்மை 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 ஓட விடாமல் தடுக்கிற பாரங்கள், நம்முடைய ஓட்டத்திலே நாம் ஓட முடியாதபடி நம்மை தடை செய்கிற பாரங்கள், நம்மை தடை செய்யக்கூடிய எல்லா பாரங்களையும், பாரங்கள் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு எண்ணங்கள் 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 எத்தனை எத்தனை எண்ணங்கள் நம்முடைய ஓட்டத்தில் ஓட முடியாதபடி நம்மை தடுக்கின்றது. தடுக்கின்ற எல்லாவற்றையும் தள்ளிவிடுங்கள், தள்ளிவிடுங்கள், அகற்றி போடுங்கள், அப்புறப்படுத்துங்கள். அப்புறப்படுத்திவிட்டு இயேசுவை நோக்கி ஓடுங்கள், இயேசுவை நோக்கி ஓடுங்கள். அவர்தான் எனக்கு அழியாத கிரீடத்தை தருவேன் என்று வேத வாக்கியத்தில் சொல்லி வைத்திருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாத ஆண்டவர் அல்ல. அவர் பொய் சொல்வதற்கு மனிதன் அல்ல. அவர் உண்மையை மட்டும்தான் பேசுவார். உனக்கு எதை செய்வேன் என்று சொன்னாரோ அதை செய்யாமல் விடவே மாட்டார். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய அன்பு பாதத்தில் வந்திருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாவரும் உங்கள் இருதயத்தில் என்ன பாரம் வந்தாலும் அதை தள்ளிவிடுங்கள், இயேசுவை நோக்கி ஓடுங்கள். அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவைகள் அனைத்தையும் உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிப்பார். அவருக்கு விருப்பமான எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுப்பார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நீங்கள் பொறுமையாய் ஓடுவதற்கு பழக்குவிக்கப்பட்டிருக்கிறீர்களா? ஆண்டவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது, அவரை தேடி ஓடும்போது, அவருக்காக வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது எல்லா நன்மையும் தருவார் பிரியமானவர்களே. எல்லா நன்மையும் தருவார் பிரியமானவர்களே. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டவராகிய இயேசுவை உங்கள் சொந்த வாழ்க்கையில் உங்கள் குல தெய்வமாக நீங்கள் ஏற்று வாழ்வீர்களேயானால் உங்கள் வாழ்க்கையை இன்றைக்கு அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பதற்கு ஏசப்பா போதுமானவராயிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அழியாத கிரீடத்தை பெறுவதற்கு உங்கள் வாழ்க்கையில் பாரங்கள் எல்லாவற்றையும் தள்ளி விடுங்கள். இயேசுவை மட்டும் லக்காக வைத்து ஓடுங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறா, இயேசு உங்களை நேசிக்கிறா. அவர் அன்புள்ள ஆண்டவர். அன்புள்ள ஆண்டவருடைய அன்பு பாதத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. அவர் சொல்லுகிறா, நான் அழியாத கிரீடத்தை உனக்கு தருவேன். அதற்கு நான் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத குறித்து தான் நாம் சிந்திக்கிறோம். பாரமான எல்லாவற்றையும் நம்மை எதுவெல்லாம் ஓட முடியாமல் தடுக்கிறதோ, என்னை ஓட விடாமல் எவைகளெல்லாம் என்னை பாரப்படுத்துகிறதோ அதெல்லாம் என்ன செய்யணுமா? அப்புறப்படுத்தணும். தள்ளி விடுங்கள். தள்ளி விட்டுட்டு இயேசுவை நோக்கி ஓடுங்கள். இயேசுவை மட்டும் நோக்கி பார்த்து ஓடுங்கள். அவர்தான் உலகத்தின் இரட்சகர். அவர்தான் உன் ஆன்மாவுக்கு நேசர். அவர்தான் வரப்போகிற இரட்சகர். அந்த ராஜாதி ராஜாவை மட்டும் நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை நோக்கி பார்த்த மனிதர்கள் அவருடைய அடிச்சுவடையில் நடக்க தீர்மானித்த கால்கள் ஒரு நாளும் தளர்ச்சியை கண்டது இல்லை. கர்த்தராகி இயேசு உனக்கும் எனக்கும் போதுமானவர். அந்த அன்புள்ள ஆண்டவர்கிட்ட இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? இன்றைக்கு நான் அழியாத கிரீடத்தை பெறுவதற்கு இயேசப்பாவின் பொற்பாதத்தில் ஒப்பு கொடுப்போமா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளையிலும் கூட உம்முடைய அன்பு பாதத்தில் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே, இந்த அழியாத கிரீடத்தை பெறுவதற்கு என்ன வழி என்று இன்றைக்கு போதித்திருக்கிறீர். அந்த போதனை இந்த பிள்ளைகளுடைய இருதயங்களிலே எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டுமென்று செபிக்கிறோம். பாரமான என்னை ஓட விடாமல் தடுக்கிற எல்லா பாரங்களையும்
தள்ளிவிட்டு ஓட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு மைய பொருள் இயேசு, இயேசு, இயேசு என்று ஓடுவதற்கு பலன் கொடுப்பீராக. அந்த இயேசுவை நோக்கி ஓடுவதற்கு பலன் கொடுப்பீராக. இயேசு என்ற நாமத்தில் அப்பா நாங்கள் கேட்கிறோம் ஐயா, எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு ஒத்தாசை தாரும், எங்களுக்கு பலன் தாரும். எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வெற்றி வாழ்வை கொடுப்பீராக, அமைதி வாழ்வை கொடுப்பீராக, வியாதி இல்லாத வாழ்வை கொடுப்பீராக, வறுமை இல்லாத வாழ்வை கொடுப்பீராக. ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாயிருப்பதற்கு ஏற்ற கால சூழ்நிலைகளை நீ கட்டளையிடுவீராக. உம்முடைய நல்ல பொற்பாதத்தில் எங்களை தாழ்மையோடு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன்.